வணக்கம் கும்பராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா சனி பகவானை பார்ப்போங்க. சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி தான். ராசி அதிபதியாக இருக்கிற போது அந்த ராசியிலேயே வலிமையாக இருக்கிற போது எவ்வளோ பெரிய கெடுபலன்கள் இருந்தாலும் அந்த கெடுபலன்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு நல்ல திறமை இருக்கும், நல்ல அறிவு இருக்கும், எல்லாத்தையும் நிதானமாக கடந்து போகக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கும். அதனால் 7.5 சனி ஓடிக்கிட்டு இருந்தால் கூட அதை கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியும். 7.5 சனியில் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கிட்ட இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க. வாகன சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க மட்டும் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா வாகன சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் வாகன சம்மந்தப்பட்ட துறையில் சொந்தமாக நம்ம வச்சு ஏதாவது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கரெக்டாக வராது. அதுக்கு நீங்கள் மாற்று ஏற்பாடு தான் பண்ணணும். சரிங்களா? ராசி மேலே ராகு இருக்குது. ராசி மேலே ராகு இருக்கிறது பொதுவாக எந்த ஒரு விஷயத்துலையுமே தடங்கல் பண்ணும். எடுத்த காரியத்தை கொஞ்சம் லேட் பண்ணும். தொடர்ந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும். 7வது இடத்துல கேது இருக்குது. 7வது இடத்துல கேது இருக்குன்னா ஒரு சிலருக்கு திருமண பாக்கியத்தை தடை செய்யும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை கூட உருவாக்கும். அதனால் நாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரிங்களா? ஒரு சிலருக்கெல்லாம் கணவன் மனைவியை பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு சில விஷயத்தை பண்ணி விட்டுரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 7ல் சூரியன் இருக்கிறது நல்லது தான். திருமணமாகாதவங்களுக்கு இந்த மாதம் திருமண பாக்கியம் கிடைக்கும். அதாவது திருமணம் நிச்சயப்படுத்தப்படலாம், உறுதிப்படுத்தப்படலாம், அல்லது திருமணமே கூட நடக்கும். உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ யாருக்காவது நடக்கும். அப்படி ஒரு யோகம் இந்த மாதம் இருக்குது. ஆனாலும் கணவன் மனைவிக்குள்ளே சூரியன் 7ல் இருந்தால் கருத்து வேறுபாடு கொஞ்சம் வரும். பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. 8ல் செவ்வாய் இருக்குது. 8ல் செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் தோஷமான செவ்வாய் தோஷம் தான். அது கிட்டத்தட்ட செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா ஏதாவது ஒரு சிலருக்கு சொத்து பத்தில் பிரச்சனை பண்ணி விட்டுரும். கூட பிறந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி அவங்களோட கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவை கொஞ்சம் உருவாக்கி விடும். அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வீட்டில் காயங்கள் புண்ணி ஏற்பட்டு ஒன்று நீங்கள் கீழே விழுந்துருவீங்க, இல்லைன்னா உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது கொஞ்சம் கீழே விழுந்துருவாங்க. அதனால் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏதாவது தொழில் மட்டும் செஞ்சோம்னா அந்த தொழிலில் கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கும். கொஞ்சம் தொழில் கொஞ்சம் வேகமாக போகாது. அது ஒரு 2 மாத காலத்துக்கு தான் வேகமாக போகாது. அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு சரியாக போயிடும். ஒரு சிலருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் ஏதாவது இடைஞ்சல் இருக்கும். இதை மட்டும்தான் அந்த செவ்வாய் செய்வார். சுக்கிரனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆகஸ்ட் 21ஆம் தேதி 6வது ராசிக்கு வருவார். அப்படி 6வது ராசிக்கு இப்போ வந்துட்டா ஒரு சிலருக்கு உங்களுக்கே லைட்டாக உடம்பு சரியில்லாமல் போய் மருத்துவ செலவு வரலாம், இல்லைன்னா உங்கள் தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் மருத்துவ செலவு வரலாம், அல்லது தாயாரை நாம் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி வரலாம். நாம் தாயாரை விட்டுட்டு வேற எங்கேயாவது வேலைக்கோ படிக்கிறதுக்கோ போகலாம், இல்லைன்னா தாயார் வெளியில் எங்கேயாவது போகலாம். அதுக்கான விதிகள் இப்போ இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் இருக்குல்ல, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இந்த மாதிரிலாம் எலக்ட்ரானிக் பொருள்கள் இருக்குல்ல, அதில் ஒரு சிலருக்கு ரிப்பேர் ஆகிரும். ஒரு சில பொருள் ஒரு சிலருக்கு புதுசாக அந்த பொருள்களை வாங்கி சேர்க்கறதுக்குடைய யோகமும் இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி அல்லது மனைவி சார்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மேலே ஒரு வித வெறுப்பு உணர்ச்சி இருக்கும். என்னடா இவங்கெல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி வாகனத்தில் பழுதுகள் ஏற்படும் சிலருக்கு. புதன் பகவான் வேற உங்களுக்கு 6வது ராசியில் தான் இருக்காரு. 6வது ராசியில் புதன் இருந்தால் ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி வரும். அப்படி இல்லைன்னா இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் நொடிகள் வரதுக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அது ஆகஸ்ட் 25 வரைக்கும் தான். ஆகஸ்ட் 25ஆம் தேதி புதன் பகவான் 7வது ராசிக்கு வந்துடுவார். 7வது ராசிக்கு வந்துட்டால் உங்களுடைய கணவன் மனைவிக்கு அலைச்சல் திருச்சல் நிறையா இருக்கும். அவங்க சரியாக வேலை அல்லது தொழிலை கவனிக்க முடியாது. எங்கேயாவது அடிக்கடி லீவ் போட்டு எங்கேயாவது போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மட்டும் அவங்களுக்கு உருவாகுங்க. குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 5வது ராசியில் தான் இருக்காரு. குரு 5ல் இருந்தால் நல்லது தான். 5ல் குரு இருந்துச்சுன்னா உங்களை அவர் காப்பாற்றுவார். கண்டிப்பாக. எப்படி காப்பாற்றுவார்னா பொருளாதார ரீதியாக காப்பாற்றுவார். ஏதாவது பண கஷ்டம் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு வழியில் பணத்தை கொடுத்துருவார். அது கடனாக கூட வாங்குவோம், பணம் கிடைக்கும். அதை வச்சுட்டு நம்ம எல்லா பிரச்சனைகளையுமே தீர்க்கணும்னு நினைப்போம். எல்லாத்தையும் தீர்க்க முடியலைனாலும் சில பிரச்சனைகளை தீர்க்க முடியும். கடன் காட்சிகள்லாம் இருந்தாலும் அடையும்.
ஆக குரு 5ல் இருக்கிறது உங்களுக்கு செல்வ செல்வாக்கியத்தை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கதா செய்யுது. ஆக கும்பராசிக்காரவங்களுக்கு ஆவணி மாத கிரக நிலைகள் நல்லாவே இருக்கனால எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.